இங்க கிராமத்துல இருக்கிற கண்ணம்மாங்கிற ஒரு சின்ன பொண்ண சிட்டிக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. முறையா சிட்டிக்கு வந்து பில்டிங் எல்லாம் பாக்குறனால இவளும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. இந்த வீட்ல ரோகிணிங்கிற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு கை குழந்தை இருக்கும். அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த வீட்ல இருக்கிற மாடர்ன் பாத்ரூம்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அந்த பொண்ணு அந்த வீட்லயே குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி ரொம்ப வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாக்குற அந்த வீட்ல இருக்கிற லேடியும் ஏன் இவ்வளவு வேகமா சாப்பிடுற, பொறுமையாவே சாப்பிடுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு சரியா பால் கூட ஆத்த தெரியாம கை சுடுதேன்னு பாலை கீழே போட்டுடுறா. இதெல்லாம் பாக்குற லேடியும் இந்த பொண்ணு திட்டுவாங்களேன்னு பார்த்தா சின்ன பொண்ணு இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே விளையாட போன இந்த லேடியோட பையன் வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணை பார்த்ததுமே யாரு இவனு ரொம்ப ரூடா பேசுறான். இப்படின்னா அவங்கள பேசக்கூடாதுன்னு இந்த லேடிய அவனை கண்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஷாப்பிங் போறதுக்காக இந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு கார்ல ஏறப்ப அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். இவ கூடனா என்னால கார்ல உட்கார முடியாதுன்னு காரை விட்டு இறங்கி முன்னாடி உட்கார்ந்துக்கிறான். ஷாப்பிங் பண்றதுக்காக மாலுக்கு போனதுமே அந்த மாலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க எல்லாருமே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா ஐஸ்கிரீம் சாப்பிடறனால எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம மூக்குலனா ஒட்டிக்குது. இதெல்லாம் பாக்குற அந்த குட்டி பையனும் வாயால சாப்பிட சொன்னா இவ மூக்கால சாப்பிடுறான்னு வம்புழுக்குறான். வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஊருக்கு போயிருந்த பாட்டி அப்பதான் வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா ஊர்ல இருந்து இந்த பொண்ணு தான் வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. இது மாதிரி வேலைக்காரிக்குனா டிவிக்கு முன்னாடி என்ன வேலை, இவளனா எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு திட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.